கற்பக கணபதியே தொல்லைகள் தீர்க்கும் கற்பக கணபதியே தில்லை கற்பக கணபதியே. தில்லை அம்பலம் கோவில் என்றாலே சைவர்களுக்கு சிதம்பரம், வைணவர்களுக்கு ஸ்ரீரங்கம். இந்த இரண்டும் தலைமை பீடங்கள் என்று சொல்லலாம். சைவர்களுக்கு தலைமை பீடம் சிதம்பரம், வைணவர்களுக்கு தலைமை பீடம் ஸ்ரீரங்கம். இந்த தில்லை சன்னதியிலே அற்புதங்கள் நிறைந்திருக்கின்றது. அங்கே இருக்கின்ற ஒரு அருமையான விநாயகரை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். சிதம்பரம் இந்த ஆலயமானது பரந்து விரிந்த ஆலயம். ராஜராஜ சோழன் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கின்றார் என்றால் இந்த ஆலயத்தினுடைய தொன்மை பிரமிக்க வைக்கின்றது. ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் இந்த ஆலயத்துக்கு வந்துதான் மறைந்து போயிருந்த தேவார பதிகங்களை பெற்றார் என்பது வரலாறு. ஆக பல 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயமானது சுமார் 47 ஏக்கர் பரப்பளவிலே பறந்து விரிந்திருக்கின்ற ஒரு ஆலயம். சிவபெருமான் எப்படி அடிமுடி காணாதவரோ அதுபோல் இந்த சிதம்பரம் ஆலயமானது மிக 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 பெரிய ஆலயம். இந்த ஆலயத்திலே போலாமா, இந்த ஆலயத்தினுடைய நடுநாயகமாக நடராஜர் நர்த்தனம் ஆடுகின்றார். இந்த மைய இடத்தை சுற்றி பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது. அதிலே ஒரு சிறப்புத்தான் இந்த கற்பக கணபதி. இந்த கற்பக கணபதியை பற்றித்தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு 4 கோபுரங்கள், 4 ஆலய வாசங்கள் இருக்கின்றது. 4 வேதங்களும் 4 கோபுரங்களாக இங்கே இருப்பதாக சொல்வார்கள். இந்த 4 கோபுர வாயில்கள் வழியேயும் நடராஜரை சென்று தரிசனம் செய்ய முடியும். இந்த 4 கோபுரங்களின் வழியேயும் வருகை தரும்போது முதற்கண் முழுமுதற் கடவுளாகிய கணபதியை வழிபடும் வகையிலே அமைந்த அற்புத தலம். மேற்கு கோபுரம் வழியே நடராஜரை தரிசனம் செய்ய வருபவர்கள் முதலிலே இங்கு அருள்கின்ற ஸ்ரீ கற்பக கணபதியை வழிபட வேண்டும். இந்த கற்பக கணபதி சிதம்பரத்திலே இருக்கின்ற நர்த்தனமாடுகின்ற அற்புதமான கணபதி.